ஆமா என்னைய மறந்துட்டீங்க அப்படின்றா. சாரிடா தம்பி. பவுனுத்தாய் வசூலுக்கு வந்துட்டான்னு ஃபர்ஸ்ட் டைம் பவுனுத்தாய் இவ்வளவு வசூல் பண்ண போறான்னு அனௌன்ஸ் பண்ணது இவர்தான். சூப்பர் தம்பி, சூப்பரா பண்ணுங்க. என்ன படிக்கிறீங்க? என்ன தம்பி நீ என்ன பழைய வேலைக்கு அமுச்சு விட்ட மாதிரி இருக்குடா எனக்கு. சூப்பர் சிங்கர் ஞாபகம்லாம் வருது எனக்கு. 5th படிக்கிறியா? படிக்கணும். ஓகே, அப்பப்பதான் நடிக்கணும். பெருசா ஃபுல்லா நடிச்சுக்கலாம். அண்ணன் சொல்லிட்டாரே ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கை கொடு. குட் பை. வாங்க. சாரிண்ணே. அந்த இது அது என்ன எப்பா அந்த சந்தில இடுக்குல இருக்க யாராவது இருந்தா வந்துருங்க. அப்புறம் கபாலி மரியாதை செய்யலன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாரையாவது மிஸ் பண்ணிருந்தா வெரி வெரி சாரி. உங்களுக்கு தானே முடிச்சுக்கான் தானே. ஓகேடா ஓஹா சார் எல்லாம் வந்துடுற இல்ல முனிஷ்காந்த் தானே. இப்ப எல்லாமே வந்து படம் சூப்பரா போகுது அப்படின்னா அவர் ரியாக்ஷன் எல்லாம் அந்த ரியாக்ஷன் தான் ஃபுல்லா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த படம் என் வாழ்க்கையில நிறைய பேரை இது ஞாபகப்படுத்தினதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். ஃபர்ஸ்ட் என் அம்மா 17 வயசுல எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்னதான் இன்னொரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க காசெல்லாம் பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சு படிக்க வச்சு என்னையும் அக்காவையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க. அவங்க எனக்கு இந்த பவுனுத்தாய் தெரிஞ்சாங்க, அம்மா தெரிஞ்சாங்க இதுல. அதுக்கப்புறம் அக்கா 2 குழந்தை பெத்த பிறகு வந்து இங்க எம்எம்சில எம்டி படிச்சு கோல்டு மெடலிஸ்ட் ஆகி பேஷன் எப்ப வேணாலும் தொடரலாம்னு நினைச்சேன். எங்க அக்கா எனக்கு ஒரு பவுனுத்தாயா தெரிஞ்சாங்க இதுல. அவங்களுக்காக பண்ணணும்னு நினைச்சேன். மிக மிக முக்கியமானது அந்த கடைசி டயலாக் மேம் பேசுறது. படைக்க காக்க அழிக்கன்னு ஆம்பளைங்களை மட்டும் கும்பிட சொன்னவன் படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளை தாண்டி காட்டி கும்பிட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த டயலாக நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் நாள்ல இருந்து என் வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பாக்குறது ஆர்த்தி தான். எனக்கு தெரியாது என் அக்கௌண்ட்ல என்ன பணம் இருக்கு தெரியாது. ஊருக்கு போகணும் ஏதாவதுன்னா ஆர்த்தி ஊருக்கு போறதா இருக்கேன், டிக்கெட் மட்டும் காசு கொடுத்துறியா அப்படின்னு கேட்பேன். இப்பயும் அதை நான் ரொம்ப பெருமையா சந்தோஷமா வாங்கிக்கிறேன். அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அவங்க பார்க்கலன்னா என்னால ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆர்த்தி அவங்க எனக்கு ஒரு பவுனுத்தாயா தான் தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்களுக்கு சின்ன சம்பளமா இருந்தாலும் கொஞ்சம் காசா இருந்தாலும் அதை அங்கங்க சேமிச்சு வச்சோ இல்ல குழந்தைகளை பார்த்துக்கிட்டோ இப்படி வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் அக்காக்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இவங்க எல்லாருக்குமான ட்ரிபியூட்டும் சமர்ப்பணம் தான் இந்த தாய்க்கிழவி படமும் இந்த வெற்றியும். இதை இந்த படத்தின் மூலமா செய்ய முடிஞ்சது எனக்கு சந்தோஷம். என் வாழ்க்கையில இருக்கவங்களுக்கும் சேர்த்துன்றது இன்னும் கொஞ்சம் பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு டீமா இங்க வேலை செஞ்சதோட சக்சஸை இங்க நான் பாக்குறேன். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ரொம்ப சின்சியரா அதை அப்ரோச் பண்ணோம். இதுதான் பவுன் ஸ்கிரிப்ட், இத்தனை டேஸ்ல தான் எடுக்கிறோம், இதுதான் பட்ஜெட், இதுதான் காஸ்டிங்னு ரொம்ப சின்சியரா. சிவாக்கு தெரியுமான்னு தெரியல, நான் எல்லா சீனையும் நீங்க ஷூட் பண்ண அடுத்த நாள் பாத்துருவேன். நான் என் ஷூட்டுக்கு வந்துடும் அந்த சீன் என்னாச்சு என்னைக்கு எடுக்கிறீங்கன்னு. அது லொகேஷன் சேஞ்ச் இருக்கு அதனால இன்னொரு நாள் எடுக்கணும்னு சீனை சொல்லி கேட்பேன். இந்த கதையை 2 முறை கேட்டிருக்கேன். ஒரு முறை நான் கேட்டேன், இன்னொரு முறை கலையெல்லாம் கேட்கும்போது ரியாக்ஷன் பார்த்துட்டே இருந்தேன். 2 தடவை படிச்சிருக்கேன். இது வரைக்கும் 12 தடவை பார்த்திருக்கேன். நான் இது வரைக்கும் என் படத்தை கூட அத்தனை தடவை பார்த்தது இல்லை. இதுக்கு நடுவுல ஒவ்வொரு சீனும் எப்படி எடுக்கிறாங்க, இது எப்படி வருது, எடிட் எப்படி இருந்தது, எப்படி ட்ரிம் பண்ணி மாறுது, மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கேன். ஸோ இந்த படத்துல நான் நிறைய கத்திருக்கேன் சிவா. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கடைசி வரைக்கும் மாறாத ஒண்ணு கத்துக்கிறது மட்டும்தான் நினைக்கிறேன். அது இருந்ததுனால தான் இங்க முன்னேற முடியும்னு தோணுது. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சேம் ப்ரொசீஜரை நான் நடிக்கிற படங்கள்லயும் அப்ளை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது நான் மட்டும் எடுக்கிற முடிவா இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ரொம்ப கிளியரா இருக்கேன், இந்த மாதிரி அப்ரோச்ல தான் இனி நான் நடிக்கிற படங்கள் பண்ணணும்ன்றதுலயும் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனால நான் டைரக்டர்கிட்ட போய் தலையிட போறது இல்லை. ஒவ்வொரு விஷயமும் தெளிவா ஒரு பவுன் ஸ்கிரிப்ட்னா இவ்வளவு பேஜ் இவ்வளவு இருந்துதான் பண்ணணும்னு கேட்கலாம். நீங்க இப்படி பண்ணா பிளாக் பஸ்டர் ஆயிடுமா படம்னு, அது நமக்கு தெரியாது. நம்ம ப்ராசஸ் தான் பண்ண முடியும், ரிசல்ட் மக்கள் கையில தான் இருக்கு. ஆனால் ப்ரொடியூசரோட காசை வேஸ்ட் பண்ணாம படம் பண்ண முடியும். அந்த மிச்சமாகிற அந்த காசு அந்த ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்ல அந்த காசு நம்ம படமே இன்னும் கொஞ்சம் பெருசா பண்றதுக்கு இருக்கலாம். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை திரும்ப கொடுத்ததுக்காக இந்த என்டையர் டீமுக்கும் நான் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். நான் இங்க நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. இது டீமா சேர்ந்து அவங்கெல்லாம் கொண்டு வர வெற்றி. அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா அந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் நெஞ்சமுட்டு நேர்மை படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சோடனே எல்லாரும் கார்த்திக் வேணுகோபால்னு போடும்போது பயங்கரமா கிளாப் பண்ணாங்க. அப்ப அவங்க அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகி கார்த்திக் வேணுகோபாலை கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர்கிட்ட. அதே மாதிரி ஒரு தருணம் இங்க பிரீமியர் முடிஞ்சோடனே சிவகுமார் முருகேசனோட அப்பா வந்து எங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த செகண்ட் ஃபீல் பண்ண எங்க அப்பா சாகல அப்படின்னு.
சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷனல். அது ஸோ அது கிடைச்சதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவு கொடுக்குது எனக்கு. அமரன் மாதிரி வெற்றி, தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கணா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்கா வேலை செய்யணும்ன்றத சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமா செய்வோம். ஏன்னா இங்க வெற்றிங்கிறது விளையாட்டுல கூட விளையாட்டா வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமா உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் என்னோட ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது அண்ணன் படம் தான் அப்படிங்கறத மாதிரி எடுத்துட்டு போய் கிரவுண்ட்லயும் சரி, சோஷியல் மீடியாலயும் சரி, இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்து செய்யும் சிவாவோட தான். மேம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கரெக்டா வேலை பார்த்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இந்த மாசம் ஷூட் போறதா இருந்துச்சு, பட் இந்த மாசம் இந்த படத்துக்கான வேலையில சிவாவும் இருந்ததுனால சரி அவரை ப்ரெஷர் போடக்கூடாதுன்னு டைம் எடுத்து அழகா பண்றோம். நெக்ஸ்ட் மந்த் தான் போறோம். அதுவும் நல்லபடியா நடக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன், இந்த படம் லாபகரமான படம்னு சொன்னேன். ஆனா இந்த லாபம் நிச்சயமா நல்ல விஷயங்கள், அழகான விஷயங்களுக்கே பயன்படும். முதல்ல என்னை சுத்தி இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் தேவைப்படுற சிலருக்கு சில நல்லதுகளை செய்யணும்னு நினைக்கிறேன். அது எப்பவும் அது அப்பா பேர்ல இருக்கிற அந்த ட்ரஸ்டின் மூலமா ஏதோ நடந்துட்டே இருக்கும். இன்னொரு ஒரு பகுதியை எடுத்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ல நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி டேலண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு புது டேலண்ட், ஒரு புது இயக்குனரை நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த படம் அந்த நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. அவரை மட்டும் இந்த ஸ்டேஜ்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட 10வது திரைப்படம், அதை இயக்க போற புதுமுக இயக்குனர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உடைய 10வது படத்தின் டைரக்டர் அண்ணாமுத்து சூர்யா. அவர் தான் நெக்ஸ்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன்ல லான்ச் ஆகிற டைரக்டர். இவர் தான். இருந்தாலும் போட்டோல கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். ஆமா, இல்ல இந்த படம் ஃபேமிலி லேடிஸ் அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா பண்ணோம். அடுத்த படம் ஒரு யூத்துக்கான அவங்கள பத்தின ஒரு படமா இருக்கும். ஒரு யூத்ஃபுல் என்டர்டெய்னரா இருக்கும். ஒரு ஃபைனல் ஸ்கிரிப்ட் இப்ப அவர் எழுதிட்டு இருக்காரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் காஸ்ட் யார் பண்ண போறா என்னன்றதை ஒன்னொன்னா அனௌன்ஸ் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்டேஜ்ல சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்த்து தான் இந்த இது வாய்ப்பையும் சாத்தியப்படுத்தி இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அங்க சொல்லணும் விஷயம் நீங்க தான் சொல்லணுமா வேணாமா? தேங்க்யூ. படத்தோட ஆடியோ லான்ச் சக்சஸ் மீட்ல கொஞ்சம் டீடைல்டா பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் புரியுது. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் யாரையாவது அண்ட் இந்த படத்தை எங்களோட சேர்ந்து பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்த ஹாட் ஸ்டார், விஜய் டிவி, அவங்க ஆரம்பத்துல இருந்து இந்த படத்தை ஓன் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி ஏஜிஎஸ், முக்கியமா அர்ச்சனா, அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. விதுஷ், அஹிம்சா அண்ட் மற்ற டெரிட்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க, அண்ட் சாரிகாமா, அவங்களோட நம்மளோட அசோசியேஷன் எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஒரு அமரன், இப்ப தாய்க்கிழவி அப்படின்னு சொல்லி அது தொடரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ யாரையாவது ஆர்டிஸ்ட் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா மனுஷங்க. அண்ட் முக்கியமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட், படத்துல பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அந்த நான் டீமா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணிருக்கேன்னு சொன்னல, அது உங்க எல்லாருக்கும் சேர்த்தது தான். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். அண்ட் என்னோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட டீம், கலை ப்ரோ, நான் எல்லாத்தையும் சொல்றது அதான். அவர் சீன் பேப்பர், ஸ்கிரிப்ட் புக் இல்லாம டைரக்டரோட டிஸ்கஷன்ஸே வச்சுக்க மாட்டார். ரேண்டமா ஏன் இன்னைக்கு 150 பேர் போட்டிருக்கீங்க, 50 பேரை கட் பண்ணுங்க அப்படி சொல்ற ஆள் இல்ல. இது என்ன சீன், எங்க நடக்குது, அதை ஃபுல்லா படிச்சு இது என்ன டியூரேஷன் வரும்ன்றது வரைக்கும் அவர் பிளான் பண்ணி தான் பண்ணுவார். ஸோ நம்ம நினைக்கிற விஷன் அச்சீவ் பண்றதுக்கு அந்த மாதிரி ஆட்களோட பயணிச்சாதான் முடியும். ஸோ கலை, அதுக்கப்புறம் ராகுல் தான் டிசைன்ஸ் எல்லாம் அவரை தான் போட்டு விரட்டிக்கிட்டே இருப்போம். ராகுல், கார்த்தி, திவாகர், உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ஆசையா பண்ண படம் இது. அதுல ஒரு சின்ன ஒரு டென்ட் கூட விடாம இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டது இந்த 4 பேரும். உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அந்த என்டையர் டீமுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி, வாழ்த்துக்கள். இது ஒரு செலிப்ரேஷன். இன்னொரு செலிப்ரேஷன் ஒன்று இருக்கு, இன்னும் பெருசா. அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பயும் நீங்க இதே மாதிரி வரணும். ஏன்னா அருள்தாஸ் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், பாலா, ஜார்ஜ் மரியான், ரேச்சல் எல்லாமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். இன்னைக்கு ஏதோ 2 ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கும் நீங்க கண்டிப்பா இதே மாதிரி வரணும். ஏன்னா நான் ஃபேமிலியா பாக்குறேன் அப்படின்றதுனால. ஸோ மீண்டும் நன்றி. முத்துக்குமார் உங்களுக்கு தானே, முனிஷ்காந்த் அண்ணன் எல்லாம் வந்துடுறா. முனிஷ்காந்த் அண்ணன் இப்ப எல்லாமே படம் சூப்பரா போகுது அப்படின்னா அவர் ரியாக்ஷன் எல்லாம் அந்த ரியாக்ஷன் தான் ஃபுல்லா நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
ரொம்ப எமோஷனலான ஸ்டேஜ். அதனால எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சேன், யாரை பத்தி பேசியிருக்கேன், யாரை பத்தி தெரியல. நான் இன்னொரு வாட்டி வீடியோ பார்த்தா தான் தெரியும். அண்ட் பத்திரிகையில இருக்கிற நிறைய பேரு நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணதுல வந்து அவ்வளவு மகிழ்ச்சி அவங்களுக்கு. எப்பவும் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 4 வரியில மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஒரு 10 வரி இல்லைன்னா வாய்ஸ் நோட் ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷத்துக்கு வருது. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அதுக்கு ஒரு முறை உங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. 2-3 தடவைலாம் கேட்டுப்பேன் நான். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா எவ்வளவு கனெக்டடா இருந்திருக்கீங்க. ஆமா, என்னைய மறந்துட்டீங்க அப்படின்றா. சாரிடா தம்பி. பவுனுத்தாய் வசூலுக்கு வந்துட்டான்னு ஃபர்ஸ்ட் டைம் பவுனுத்தாய் இவ்வளவு வசூல் பண்ண போறான்னு அனௌன்ஸ் பண்ணது இவர்தான். சூப்பர் தம்பி, சூப்பரா பண்ணுங்க. என்ன படிக்கிறீங்க? என்ன தம்பி, என்ன பழைய வேலைக்கு அமுச்சு விட்ட மாதிரி இருக்குடா எனக்கு. சூப்பர் சிங்கர் ஞாபகம் எல்லாம் வருது எனக்கு. 5th படிக்கிறியா? படிக்கணும். ஓகே, அப்பப்பதான் நடிக்கணும். ஃபுல்லா நடிச்சுக்கலாம். அண்ணன் சொல்லிட்டாரே, ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டேக் குட். குட் பை. வாங்க. சாரிண்ணே. அந்த இது அது என்ன எப்பா, அந்த சந்தில இடுக்குல இருக்க யாராவது இருந்தா வந்துருங்க. அப்புறம் கபாலி மரியாதை செய்யலன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாரையாவது மிஸ் பண்ணிருந்தா வெரி வெரி சாரி. அதானே ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த படம் எவ்வளவு கனெக்டடா இருந்திருக்கு, ஸ்கிரிப்ட்ல இருந்து இப்ப படத்தோட ரெஸ்பான்ஸ் வரைக்கும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நீங்க பர்சனலா எவ்வளவு கனெக்டா இருந்திருக்கீங்க இந்த கதை மேல, வரக்கூடிய மக்களோட ரெஸ்பான்ஸ் மேல அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்து நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ அதுக்கான விதையா அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. நன்றி. அண்ட் இங்க தமிழ் மக்கள், உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழ் மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபாரின்லயும் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சக்சஸ் ஆயிருக்கு. அவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க. கலை சொல்லும்போது தமிழ்நாட்டுல பார்த்தவங்க நம்பர் மட்டும்தான் சொன்னார் எவ்வளவு பேர் பார்த்தாங்கன்றது. இது கர்நாடகால இருக்கிற நம்ம தமிழ் மக்களா இருக்கட்டும், ஃபாரின்ல இருக்கிறவங்க, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இப்போ நிறைய பேர் சொல்றது இந்த மாதிரி படங்கள் தைரியமா பண்ணலாம், இந்த மாதிரி படம் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கும், வசூல் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மீண்டும் ஒரு முறை இந்த படம் விதைச்சிருக்குன்னாங்க. இது மறுபடியும் சொல்றேன், இது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்க்கோ தாய் கிழவி டீமோட சக்சஸ் இல்ல, இது தமிழ் சினிமாவோட சக்சஸ், தமிழ் சினிமா ரசிகர்களோட சக்சஸ். அப்படிதான் நான் பாக்குறேன். கீப் இன்ஸ்பைரிங், கீப் என்டர்டெய்னிங்னா. சோ எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்க போறோம். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், நம்ம டீம் எல்லாருமே சாப்பிட்டு போனோம். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு விருந்து வந்து நம்ம டீம் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். நன்றி நன்றி எல்லாரும். அதுக்கு முன்னாடி ஒரு இப்ப படம் மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்கலன்னா, சோ அதனால உங்களுக்கு, சுதன் சாருக்கு, ராதிகா மேம்க்கு, டைரக்டருக்கு எல்லாருக்கும் வந்து தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பா ஒரு மரியாதை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. சோ தலைவர் கவிதா மேம் மற்றும் பொறுப்பாளர்கள்